இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு இருந்தா, இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்தவர் தன்னுடைய சீடர்கள்ட்ட எதை பற்றி தான் பேசினாரு? இறையாட்சியை பற்றி தான் பேசினார். ஆண்டவருடைய ஆட்சி, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய செயல்கள், அதைத்தான் சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தார். இதுதான் இருக்கணும், வேற எதுவும் முக்கியம் இல்லை, மற்றதெல்லாம் நான் சேர்த்து கொடுப்பேன். முதல்ல இதை தேடு, இதை நாடு, இதன்படி ஓடு. நம்ம ஊரில் எல்லா பிள்ளைகளும் என்ன எதை பின்னாடி ஓடுதிக்கிட்டு இருக்கு? லவ். அந்த வார்த்தையை கேட்டால் சரிங்களா, வெக்கமும் கூச்சமும் மகிழ்ச்சியும் சரிங்களா, பிள்ளைகளுக்கும் எல்லாம் லவ்னு சரிங்களா. அது உண்மையான அன்பு கிடையாது. இந்த ஊரில் நிறைய பேர் லவ் பண்ணிக்கிட்டு இழுத்துட்டு ஓடலாமா, இன்னைக்கு ஓடலாமா, நாளைக்கு ஓடலாமா, நாளானைக்கு ஓடலாமா, அது உண்மையான லவ் கிடையாது சரிங்களா. அதனால வஞ்சிக்கப்படுறீங்க. இந்த ஊரில் இருக்கவங்க அநேக வாலிப பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுறீங்க சரிங்களா, ஏமாந்து போகிறீங்க. அது லவ் கிடையாது. ஆண்டு விட்டவர்கள் வருகிற அன்பு கிடையாது. அது உலகப்புறமானது, சாத்தானுக்குரிய ஒரு விதமான அன்பு. அந்த அன்புல மயங்கி இவங்க வாழ்க்கையை இழந்து போகிறீங்க. அதனால் லவ்னு அலையாதீங்க, ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு எது தேவை என்பது. 5ஆவதுலேருந்து லவ் பண்ணுறேன், 6ஆவதுலேருந்து லவ் பண்ணுறேன், 7ஆவதுலேருந்து லவ் பண்ணுறேன்னு பின்னாடி அலையாத, மாட்டிக்காத, உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. அப்புறமா கண்ணீர் விட்டு வாழ்க்கை ஃபுல்லாக சாகிற வரைக்கும் அழுது சாகாது. வாலிப பிள்ளைகளுக்கு, ஸ்கூல் போகிற பிள்ளைகள், அதனால் எவனா ஐ லவ் யூ சொன்னா ஐ டு லவ் யூடா போடா அப்படி அனுப்பிடு சரிங்களா. பின்னாடியே போகாத சரிங்களா, டைம் வேஸ்ட் பண்ணாத, வாழ்க்கையை அழிச்சு போகாத. ஆண்டவர் எது சொல்கிறாரோ அதுதான் கரெக்டாக இருக்கும். கடவுள்கிட்டருந்து வருகிற அன்பு வேற, அது மாறாதது. மனிதர்கிட்டருந்து வர்ற அன்பு மாறக்கூடியது. உலகப்புறமான அன்பு. இந்த ஊரில் இருக்கப்ப ஒரு பையனை பிடிக்கும், ஸ்கூலுக்கு போனால் அங்கே ஒரு பையனை பிடிக்கும், காலேஜ் போனால் இன்னொரு பையனை பிடிக்கும், வேலைக்கு போகிற இடத்துல இன்னொரு பையனை பிடிக்கும். இப்போ இதெல்லாம் அன்பா? அதில் தான் ஏமாந்து போகக்கூடாது சரிங்களா. அதனால அன்பு, உலகப்புறமான அன்பு நிலைக்காது, மாட்டிக்காதீங்க.